இந்த பையன் ஃபீமேல் பாத்ரூம்குள்ள மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளில வரணும்னு முடிவு பண்றான். தென் இவனுடைய கிளாஸ்மேட் ஆன அந்த 2 பொண்ணுங்க கிட்ட இருந்தையும் எப்படியாவது தப்பிச்சு போறதுக்காக ஃபீமேல் வாய்ஸ்லயும் பேசி அவங்க கிட்ட நான் ஒரு பொண்ணு தான், என்னை எப்படியாவது வெளியில விடுங்க, டோரை திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் வெளியில இருக்கிற அந்த 2 பொண்ணுங்களும் அதை நம்பவே இல்ல. தென் இந்த பொண்ணுமே தன்னுடைய கெட்டப் எல்லாத்தையுமே கழிச்சிட்டு திருப்பி பொண்ணு மாதிரியே வேஷம் போட்டுட்டு அந்த ரூம்ல இருந்தும் கதவை திறந்து வெளியில வரா. தென் இதை பார்த்த இவங்க 2 பேரும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. தென் இந்த 2 பொண்ணுங்களுமே அந்த பொண்ணை பிடிச்சு வச்சு ரொம்பவே காயப்படுத்திட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணுமே நான் பக்கத்து ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, அவசரமா ரெஸ்ட் ரூம் வந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு போய் சொல்லி மழுப்புறாங்க. தென் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்தா பார்த்தா இந்த பிரின்சிபலோட பையன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. தென் அவனுமே இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்ததுனால உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறான். தென் அந்த பொண்ணுமே இவனை இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. சடனா இந்த பொண்ணு கீழே விழுற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. தென் இந்த பையனும் அது உண்மை நினைச்சு வந்து தூக்கிட்டு போயிடுறான். தென் இந்த பொண்ணு கையிலயுமே அடிபட்டிருக்கும். தென் இந்த பையனும் அந்த பொண்ணுக்கு நல்லாவே மருந்தெல்லாம் வச்சு விடுறான். அங்கிருந்து போகும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மூவி டிக்கெட்டையும் கொடுக்குறான். தென் அது மட்டும் இல்ல, இந்த டிக்கெட் ரொம்பவே ரேரான டிக்கெட், மறக்காம அந்த டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா நீ வரணும்னு சொல்லிட்டு போயிடுறான். தென் மறுநாள் இந்த பொண்ணுமே தான் அண்ணன் மாதிரி பையன் வேஷம் போட்டுக்கிட்டு மூவி தியேட்டருக்குமே வராங்க. தென் வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சீட்லயும் போய் உட்காந்துறாங்க. பக்கத்துல பார்த்தா இந்த பிரின்சிபலோட பையனும் உட்காந்துருக்கான். அந்த பிரின்சிபலோட பையன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். இந்த டிக்கெட் அந்த பொண்ணுக்கு தானே கொடுத்தேன், உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்க.